நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/10/2024 புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை திருத்திகை. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:33 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப வரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் கேது, 7இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உறவினரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் சுக்கிரன் சந்திரன் சஞ்சரிப்பதால் உறவினர்களுடைய உதவியால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல அமைப்பானது கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதன் உச்சம் பெற்று 4இல் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை பெறுவீர்கள். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் கேது சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும் 4இல் சுக்கிரன் 11இல் குரு சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் மன நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரமாகும்.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக தூர பயணங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 2இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் சாதகமாக இருந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். செவ்வாய் 10இல் இருப்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். குறிப்பாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 6இல் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் சக ஊழியர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் கேது ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் தேவையற்ற வகையில் வீண் விரயங்கள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல வாய்ப்புகள் தற்போது கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், 10இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் இன்றைய நாளில் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய், 8இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதால் எந்த செயலிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் உண்டாகலாம். குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு அதிகரிப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது உடனிருப்பவர்கள் தேவையற்ற பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரமாகும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.